T20 சீரீஸ் வாஷ் அவுட். ஓடிஐ சீரீஸும் எவ்வளவு கேவலமாக தோக்க முடியுமோ அவ்வளவு கேவலமாக தோற்றுருக்கோம் நிஜமாக. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் 3 பிக்கஸ்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் போட்டு காமிச்சிருக்காங்க. பும்ரா இல்லைனா இதெல்லாம் ஒரு பவுலிங் அட்டாக்கா அப்படின்னு கேட்க தான் தோணுது. ரோஹித்தும் கோலியும் இல்லைனா இந்த பேட்டிங் ஆர்டரை வச்சுட்டு ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிடுவீங்க வேர்ல்டு கப்புக்கு? பேட்டிங்கில் பெரிய பிரச்சனை இருக்குது. அதுக்கு மெயின் ரீசனே நீங்கள் ஸ்ட்ராங்கஸ்ட் 15 தான் எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா? செலெக்ஷனில் ஒரு பிக் கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. இந்த 3 கொஸ்டினை பற்றியும் நம்ம வழக்கம் போல் நம்ம மாஸ்டர்கிட்ட புலம்ப விட்டுட்டாங்க. மாஸ்டர் என்ன பண்ணுறது? எனக்கு இந்த சீரீஸை பார்த்தவனே மெயினாக அந்த லாஸ்ட் மேட்ச் பார்த்தவனே என்ன இளவுடா பவுலிங் இது என்ன இளவியா இது அப்படிதான் எனக்கு இருந்தது. ரொம்ப சிம்பிளா இருந்ததுன்னா இந்த நம்ம டிக்ஷனரி எடுத்து பார்த்தோம். நீங்க பரவாயில்ல மாஸ்டர், நான்லாம் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வேற நம்ம பேசியிருந்தேன். அதாவது வந்து கண்டிப்பா பேஸ் தான் இங்க ஒர்க் அவுட் ஆகும், அதனால நீங்க எக்ஸ்ட்ரா பேஸ் பவுலர் எடுத்துட்டு போங்க அப்படின்னு. ஆனா பும்ராவை ரெஸ்ட் பண்ணிட்டாங்க படுபாவி. இல்ல அதான் எனக்கு இந்த 3வது மேட்சை மெயினா பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஆப்போசிட்டா நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்னு தெரியல. ஓகேங்களா, அப்படி அதே வேர்டு தான் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நாங்க எல்லாருமே இப்படியே தான் போடுவோம், ஒரே மாதிரி போடுவோம், ஒரே மாதிரி அடி வாங்குவோம் அப்படிங்கறத நல்லா போட்டாங்க. பும்ரா இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இந்த சீரீஸ் எனக்கு. அதுலேயுமே எனக்கு வந்து ஒரு இது வந்து கொஸ்டின் தான். நான் அவுட் ஆஃப் த வேல தான் போகிறேன். எப்படி பும்ரா வந்து 13 மேட்ச் நான் ஸ்டாப்பாக மும்பை இந்தியன்ஸ்க்கு இன்ஜுரியே இல்லாமல் விளாட்றாரு, ஆனால் வந்து இங்கே 2 மேட்ச் தான் விளாட்றாரு, அதுக்குள்ளே இன்ஜுரின்றாங்க, நீ இன்ஜுரின்றாங்க. எனக்கு புரியல. எனக்கும் புரியல. ஓகேவா, நீங்கள் சொன்ன மாதிரி அதை இந்த வீடியோவில் நான் பேசுகிறதான் தெரியல. பட் அதான் என்ன நடந்திருக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா, எது ப்ரியாரிட்டிங்கிறது மேனேஜ்மெண்ட் கையில் நம்ம விட்டுட்டோம். ஓகேங்களா, பும்ரா எவ்வளோ இம்பார்ட்டன்றது உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லா ஃபேன்ஸுக்கும் தெரியும், நான் இந்தியன் ஃபேன்ஸுக்கும் தெரியும். பட் எனக்கு இந்த பவுலிங் அட்டாக்கு திரும்ப நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னால், இங்கிலாண்டில் வந்து உங்களுக்கு பேஸ் வேணும், பவுன்ஸ் வேணும், அதாவது டால் பவுலர்ஸ் வேணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து நான் பேஸ் சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்கே மிஸ் ஆகுதுன்னா வெரைட்டி எங்கே இல்லை சார். நீங்கள் பேஸ் இருக்குது, பட் ஆனால் நீங்கள் வந்து 60 பாலுமே பேஸ்லேயே வச்சுக்கலாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ அந்த பேட்ஸ்மேன் வந்து பேக் ஃபுட்டில் நின்று ஆடுறாங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கேட்குற மாதிரி அந்த ஒரு பவுலிங் வெரைட்டி எடுத்துகிட்டு போங்க. இந்த குல்தீப் யாதவ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது டீமுக்கு போய் ஆட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் அதாவது வெறும் 5 பவுலரோட போவேன்னே தவிர, ஆனால் நான் ஒன்றை மட்டும் டீமில் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அந்த என்ன சொல்கிறது, ஒன் டைமென்ஷனல் பவுலிங் அப்படிங்கிறது வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சது. அண்ட் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சது. ஆக்சுவலாக அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸை இங்கே உள்ள கொண்டு வராங்க. ஓகேங்களா, தெரிஞ்சது நான் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா, இன்எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நம்ம இங்கே வந்து பதில் சொல்ல முடியாது. பிரசித் கிருஷ்ணாவை நீங்கள் இன்னும் இன்எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஹர்ஷ்தீப் சிங் இன்னும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்கன்னா சார், அன்னைக்கு லார்ட்ஸில் விளையாடினதில் பிரசித் கிருஷ்ணா மட்டும்தான் இதுக்கு முன்னாடி லார்ட்ஸ்லேயே விளையாடி இருக்காரு. ஓகே, லார்ட்ஸ் ஆங்கிளில் நீங்கள் வந்து ஓகே எனக்கு புரியுது. பட் ஆனால் எல்லாருமே ஐபிஎல் விளையாண்டவங்க, எல்லாருமே வந்து நிறையா பிளேஸில் விளையாண்டவங்க. ஹர்ஷ்தீப் சிங் எல்லாம் நான் எங்கே போய் என்ன போய் சொல்கிறது எனக்கு தெரியல. ஓகேங்களா, ஸோ அகெயின் நான் நீங்கள் போகிற ஆங்கிளுக்கு நான் ஸ்லைட்லி போகிறேன். என்னன்னா மேனேஜ்மெண்ட் என்னதான் இவங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க, என்னதான் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்கன்னு தெரில. ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சி இல்லை, வெரைட்டி இல்லை, ஒன்றுமே வேற எதுவும் ட்ரையே பண்ணலை. பிச்சு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனாலும் ரன்னு வருதுன்னா நீங்கள் வேறு ஏதாவது பிளான் பி தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ஓவரால் இந்த சீரீஸ் பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து ரைட் பவுலர்ஸ் இருந்தாங்க, ஆனால் அவங்க ரைட்டாக எக்ஸிக்யூட் பண்ணலை. அதுதான் எனக்கு இந்த மாதிரி தோணும். ஓகே, நம்ம அடுத்து 2வது மிகப்பெரிய இது கொஸ்டின் இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். அதாவது வந்து சீனியர் பிளேயர் ரோஹித்தோட ஃபேர்வெல் அப்படி இப்படின்னு வந்து எவ்வளவோ அவுட் சைட் நாய்ஸ்லாம் இருந்தாலுமே ஐ திங்க் ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சாம்பியன்ஸ் மாதிரி விளையாடி நாங்கள் 2 பேரும் இல்லைன்னா உங்களால் வந்து பேட்டிங் யூனிட்டை வந்து ஜெல் பண்ணி ஒரு டீமை வந்து கொண்டு போய் ஆடுறதுக்கு இன்னும் நீங்கள் வந்து தயார் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ரோஹித்தும் கோலியோட ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இருந்துச்சு நினைக்காதீங்க, இருந்துச்சு. ஓகேங்களா, சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்களா, நம்ம நீங்கள் பவுலிங்கில் சொன்னது இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன் இங்கிலாந்துன்னு சொன்னீங்க. ஸோ பேட்டிங்லேயுமே வந்து அது ஆப்வியஸாக தெரிஞ்சது. இவங்க 2 பேரும் மெயினாக அகைன் லாஸ்ட் மேட்ச் தான் நம்ம ரோஹித்தை பார்த்தோம் இல்லைங்களா. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ரோஹித் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. இவங்க 2 பேரும் இவ்வளோ நாள் சாதிச்சதை இன்னும் அவங்க சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த இது வந்து அவங்களுக்கு இருக்குங்கிறது ரொம்ப
என்ன சொல்றது, அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? இது இன்ஃபேக்ட் அவ்வளோ ஸ்பெகுலேஷன், ரோஹித் சர்மாவுக்கு கடைசி மேட்ச் இவ்வளவுதான்ப்பா காலி அப்படி இப்படி பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க, வைஃப் வந்துட்டாங்க, கோச் வந்துட்டாங்க. என்னென்னமாலும் பில்டப் கொடுத்தாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும்னு நினைச்சேன், என்னால முடியல. ரோஹித் வில் ஸ்கோர் செஞ்சுரி லாஸ்ட் மேட்ச் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். பட் அந்த செஞ்சுரி வந்து சான்ஸே இல்லைங்க. அவர் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் அவ்வளவு தூரம் எடுத்துட்டு போன சான்ஸே இல்லை. கோலியுமே வந்து என்ன சொல்றது, ஐ டோன்ட் திங்க் இஸ் ஸ்டில் இன் இஸ் ஃப்ளூவன்சி வரல. பட் ஆனா அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ், கேமை டீப்பா எடுத்துட்டு போறது, கண்டிஷன்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளே பண்றது, அதுதான் வந்து ரொம்ப சிம்பிளா பேசிக்கான விஷயம் அவங்க பண்ணாங்க. ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. கண்டிஷன்ஸ், பவுலரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா அக்சஸ் பண்ணி விளையாண்டது தான் அவங்க அந்த ரோக்கோ அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலா நான் போடுறேன். ஆமாம், இவங்க ரெண்டு பேரும் இந்த பாயிண்ட் ஆஃப் கரியரில், அதாவது அவங்களோட லாஸ்ட் லெக் இந்த கரியரில் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக ஆடுறாங்களோ, மற்ற பிளேயர்ஸ் வந்து அவங்களோட பொட்டென்ஷியலுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆடுறாங்களா? அதுதான் நம்மளோட மூணாவது கொஸ்டின். நான் இதை ஏன் கேட்குறேன்னா, இஸ் இந்தியா செலக்டட் த ரைட் 15? இதுதான் வந்து ஒரு ரைட் 15-ஆ? இதுக்கு தவிர நம்மக்கிட்ட நல்ல பிளேயர்ஸே இல்லையா ஆக்சுவலாக? அப்படியே இந்த 15ல் என்ன ஒரு எங்கே பேட்டிங் வந்து கிளிக் ஆச்சு எனக்கு புரியல ஆக்சுவலாக. இல்ல அதுதான், நீங்க செலெக்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏற்கனவே செலக்ட் பண்ணவங்கள பத்தி நான் கொஞ்சம் பேசுறேன். நான் நம்ம பவுலிங்ல வந்து ஒன் டைமென்ஷன் சொன்னீங்க இல்லைங்களா? எனக்கு ரெண்டு கேள்விதான், ரெண்டு பிளேயர்ஸ் தான் பத்தி பேசுறேன். ஸ்ரேயஸ் ஐயருக்கும் இஷான் கிஷானுக்கும் ஸ்லாகு சுத்துறதை தவிர வேற எதுவும் ஷார்ட்ஸ் தான் தெரியாது அவங்களுக்கு. சார் எனக்கு நீங்கெல்லாம் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ், அவ்வளோ மேட்ச் ஐபிஎல் விளையாண்டுருக்கீங்க, அவ்வளோ வெரைட்டி பார்த்துருக்கீங்க. பவுலரை எப்படி நீங்க வந்து சாம் கரன் ஸ்லோயர் பால் போடுவேன்னு சொல்லி போடுறாரு. ஐ நோ இட் இஸ் அ ஹார்டர் பால் டு ஹிட். என்ன ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்ப? ஒரு மேட்ச் இல்ல, 3 மேட்ச். ஓகேங்களா? அவர் வந்து கன்சிஸ்டன்ட்டா எக்ஸிக்யூட் பண்றாரு. வந்தவனே சுத்துறீங்க, அவுட் ஆகிறீங்க. எனக்கு இஷான் கிஷான்லாம் அகைன் நம்ம நிறைய பாராட்டி இருக்கோம் T20 வேர்ல்டு கப்ல. அப்பனா அவர் பிளாட் ட்ராக்ல மட்டும்தான் அடிப்பாரா, ஒரே ஷாட் தாங்க சுத்துறாரு, அவ்வளவுதான். அது 60 இல்லைன்னா அவ்வளவுதான். ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல போகும், ஆனா வந்து லார்ட்ஸ்ல வந்து ஆக்சுவலா போகாது. ரொம்ப சிம்பிளா முடிக்க வேண்டிய மேட்சஸ் எல்லாம் வந்து இவங்க ரெண்டு பேரும் சொதப்புன்னு சொதப்பி செம்ம காமெடி பண்ணி வைக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மிடில் ஆர்டர் ஒரு பெரிய ஓட்டம் இருக்கு. இவங்களை வச்சு எனக்கு இன்னும் விளையாடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. எனக்கு இன்னும் யாரு பினிஷர்னு இந்த டீம்ல தெரியல. கண்ணூர் லோகேஷ் ராகுல், பாதைகளா சார், அதான் சார், அவர் வந்து ஹி இஸ் குட். ஓகேங்களா? ஆனா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி 4 ஓவருக்கு 60 ரன் சேஸ் பண்றது யாரு? அப்படிதானே உங்களுக்கு பினிஷர் வேணும். அங்க பட்லர் வர்றாரு, உங்களுக்கு யார் வர்றா? கேஎல் ராகுலும் பட்லர் ஒன்னா இல்ல, பட்லருக்கு அடுத்தும் அங்க வந்து வில் ஜாக்ஸ் வருவாரு. வில் ஜாக்ஸ் வர்றாரு. சாம் கரனுமே வந்து ரீசனபிளி பிக் ஹிட்டர் தான். சி ராகுல் வந்து டேக்ஸ் டைம் டு செட்டில் ஆனாலும் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? அதுதான் இங்க ஒரு பெரிய வல்னரபிலிட்டி இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு டாப் 3 இல்ல டாப் 4 செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா நீங்க வந்து கண்டிப்பா வந்து உங்களோட டாப் 5ல ஒரு ஆல்ரவுண்டராவது கண்டிப்பா இருக்கணும், இல்லை டாப் 6லயாவது ஒரு ஆல்ரவுண்டர் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த 6th பவுலிங் ஆப்ஷனும் ஒன்று இருக்கணும். அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஃபினிஷர், ஹார்திக் பாண்டியா மாதிரிலாம் யாரும் கிடைக்க மாட்டாங்க. நீங்கள் ஹார்திக் பாண்டியாவை தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஆனால் நீங்கள் ஏன் அதை எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறீங்கன்றது தான் ஒரு பெரிய கொஸ்டின். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன், இஸ் திஸ் த ரைட் 15 நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி டூருக்கு கூப்பிட்டு போகிறது? இந்த 15 வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் வந்து வேர்ல்டு கப்பை பிளான் கண்டிப்பாக பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோட கருத்து. அதே மாதிரி உங்களுக்கு ரா பேஸ் கண்டிப்பாக வேணும். நான் வந்து குர்னூர் புராரியோ ஹர்ஷதீப் சிங்கையோ ரூல் அவுட் பண்ணலை, அவங்க கண்டிப்பாக இருக்கட்டும். பட் ஆனாலும் இன்னும் நிறைய பேசர்ஸ் வந்து இருக்காங்க. முகமது சிராஜோ, முகமது ஷமியோ, இல்லை புவனேஸ்வர் குமாரோ, இவங்கெல்லாம் இருக்காங்க. ஒரு வருஷத்தில் மட்டும் வந்து அவங்க வந்து ஒன்றும் ஃபிட்னஸை வந்து பார்த்துக்காமல் இருக்க போகிறது கிடையாது, கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதனால தான் நான் திருப்பி கேட்குறேன், இஸ் திஸ் த ரைட் 15 அவங்க எடுத்தது? அதுவுமே ஒரு பிக்கஸ்ட் ரீசனை நான் சொல்கிறேன் இந்த சீரீஸை வந்து லூஸ் பண்ணதுக்கு. ஓகே, எனக்கும் வந்து செலெக்ஷனில் வந்து ஒரு 2 கொஸ்டின் தான் வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து நான் கேட்ட மாதிரி யார் ஃபினிஷர்னு இன்னும் யாருக்குமே தெரியல, கண்டுபிடிக்கல. இந்த ஃபினிஷர் இல்லாத இம்பேக்ட் வந்து ஐ வுட் சே இட் இஸ் ஆன் மிடில் ஆர்டர் அண்ட் டாப் 3. ஏன்னா அவங்க மேலே நிறைய ப்ரெஷர் வருது. ஓகேங்களா? சரி, நான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் கில்லை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன். ஐ திங்க் ஹி ஹேட் அ வெரி ரீசனபிள் டோர்னமெண்ட். ஆனால் ஒரு கொஸ்டின் நம்ம நிறைய தடவை பேசுகிறோம், அவரால் நினச்ச நேரம் இன்னும் ஆக்சலரேட் பண்ண முடியல. அதை வந்து நம்ம அட்மிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா போறப்ப he is not able to do it. ஓகேங்களா? அது வந்து அஃப்கோர்ஸ் ஃபினிஷரும் இல்லை உங்களுக்கு, அவரும் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணாருன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக மாட்டிக்கிடுது. கரெக்டா?
அதனால ஃபினிஷர் ரோலுக்கு வந்து கண்டிப்பா வந்து வேற ஏதாவது கண்டுபிடிக்கணும். இன்னொன்று வந்து உங்களுக்கு யார் விக்கெட் டேக்கிங் பவுலர் நீங்க இந்த டீம்ல எடுத்திருக்கீங்க? நீங்க செலெக்ஷன்ல கேட்டீங்க இல்லைங்களா, யார் உங்களுக்கு விக்கெட் டேக்கிங் பவுலர்? பும்ரான்னு எடுத்துட்டு வந்து ஏதோ முதல் மேட்ச் வந்து ஏதோ அப்படி இப்படின்னு வின் பண்ணிட்டோம், ஹெல்ப்ஃபுல் கண்டிஷனாக இருந்தது. சப்போஸ் பும்ராக்கு ஒரு ஆஃப் டே இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான மேட்ச்ல இன்ஜுரினா உங்களுக்கு யார் அடுத்த விக்கெட் டேக்கிங் பவுலர்? ஹர்ஷ்தீப் சிங்கா? குர்னூர் பிரார் இல்லைன்னா சிவம். அப்பதான் நீங்க கேட்ட கொஸ்டின், இந்த குல்தீப் யாதவ்ங்கிறவரை வந்து என்ன தண்ணி தூக்குறதுக்கு மட்டும்தான் கூப்பிட்டு வருவீங்களா? இப்பெல்லாம் அது கூட கூப்பிடுறது இல்லை சார், நான் தான் பார்த்தேனே. பட் உங்களுக்கு புரியுதா, அந்த ஃபினிஷர் வீக்கா இருக்கிறனால நீங்க எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் போறீங்க. அந்த ஒரு பிளேஸ் வந்து என்னைய பொறுத்தளவுக்கு பெரிய ஒரு ஓட்டையை கிரியேட் பண்ணுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேட்டிங் பேலன்ஸ் இல்ல. பேட்டிங் 11 பேர் விளையாடணும்னா அந்த பிளேயர் அந்த ஸ்லாட்ல விளையாடுறது தான் சுத்தமா. அதே மாதிரிதான் நம்ம எல்லாரும் இஷான் கிஷன் ஸ்ரேயஸ் ஐயர் பேசுன மாதிரி தான் அக்ஷர் பட்டேலுமே வந்து என்ன சொல்றது, இந்தியாவில மேபி ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. இங்க வந்து கேஎல் ராகுல் கூட போய் அவரை சப்போர்ட் பண்ண சொன்னா கேஎல் ராகுலுக்கு அந்த பக்கம் இருக்கிறவரும் அடிக்கணும், அப்படின்னாதான் அவர் வந்து பினிஷ் பண்ணுவாரு. இந்த காம்பினேஷனே வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஸோ செலக்ஷனும் எனக்கு தெரிஞ்சு வல்னரபிளா தான் பண்ணாங்க சீரீஸ். ஓகே, நம்ம இந்த சீரீஸ் வந்து ஏன் லாஸ் ஆனோம் அப்படின்றது ஒரு 3 பெரிய ஒரு கொஸ்டினை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். பட் ஆனால் வந்து நம்ம இந்த செலெக்ஷன்னு நம்ம இந்த ஒரு வேர்டை திருப்பி பேசிக்கிட்டே இருந்தோம் தெரியுமா. ஐ திங்க் நம்ம அதை வந்து தனியாக ஒரு வீடியோவாக எடுத்து பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே வந்து இந்த ஒரு சீரீஸ் மட்டும் இல்லை மாஸ்டர், எனக்கு எக்ஸாக்டாக நம்பர்ஸ் தெரியல, பட் ஆனால் இந்தியா வந்து இப்போ வரிசையாக கன்சிக்யூட்டிவாக நிறைய சீரீஸை வந்து பைலேட்ரல் சீரீஸை வந்து லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெறும் பிளேயர்ஸ் மட்டும்தான் அதுக்கு காரணமா, இல்லை டீம் மேனேஜ்மெண்ட்டும் அதுக்கு பொறுப்பு ஏற்கணுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோ பண்ணி நம்ம வந்து பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இந்தியா இந்த சீரீஸை தோத்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் விடுங்க. Until see you next video, signing off Vikram. Master, thank you.